شما إسرائيل أدوناي إلهي أدوناي حاد أدوناي أولئيم கடந்து வந்த பாதையில் கண்ணீர் சிந்தும் வேலையில் நம்பினோர் கைவிட்டனரே. அன்று நானும் தனிமையில் நின்று தவித்தேனே. நீனையாந்த வேலையில் உடைந்த என் காதையில் காதலனாய் தேவன் வந்தீரே. பிரியாத ஓர் காதலை எனக்கு தந்திரே. நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள். திரும்பி பார்க்கின்றேன் அவர் தான் என்ற இன்பங்கள். நடத்தியவர் நடத்துபவர் நீரே தகப்பனே. நடத்தி வந்த பாதைகள் கண்ணீர் சுவடுகள். திரும்பி பார்க்கின்றேன் அவை தான் என்ற இன்பங்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தில், அதாவது இந்த 12வது மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆபக்குக்கு 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆபக்குக்கு 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். நாமாக நடக்க முடியாது, அவரே நம்மை நடக்க பண்ணுகிறார். உயரமான ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுகிறார். ஸோ நம்மளிருந்து நம்ம நிறைய விஷயத்தை நம்ம அப்படியே படிக்க ஆரம்பித்தோம். அனுபவத்தை படித்தோம், அர்த்தத்தை படித்தோம், ஆயத்தத்தை படித்தோம், இணைந்த கைகளை படித்தோம், ஈடு இணையற்றவரை படித்தோம். கடைசியாக உணர வேண்டிய படிப்பினைகள்னு படித்து முடித்தோம். சரி, இன்னைக்கு மீதி உள்ள குறிப்புகளை நான் சொல்கிறேன். எல்லாத்தையும் ரொம்ப விவரிக்க முடியாது, பட் நான் குறிப்புகளை சொல்லுகிறேன். நீங்கள் தியானம் பண்ணுங்க இந்த வாரம் ஃபுல்லாக. உயர் ஸ்தலங்களில் ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடக்க பண்ணுகிறார். இதுக்கு எபிரேயத்தில் யாட்ரிகேனி அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. என்ன எழுத்துக்கள் வருது? யோத், யோத், தாலேத், ரேஷ், காஃப், நுன், யோத். வெரி குட். யோத், தாலேத், ரேஷ், காஃப், நுன், யோத். சரி, இப்போ உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற நம்முடைய ஆண்டவர் அடுத்து நமக்கு என்ன செய்கிறாரு? ஊழியத்தை ஏற்படுத்துதல். உணர வேண்டிய படிப்பினைகளை படித்தோம். அடுத்து அவர் என்ன பண்றாருன்னா, நம்ம உயர் ஸ்தலத்தில் நம்மளை நடத்தணும், நம்மளை நடக்க வைக்கணுங்கிறதுக்காக ஊழியத்தை ஏற்படுத்துகிறார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 8 வாசிங்க. அவர்கள் என் ஜனத்தார் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு
பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். படிங்க. அவர்களோ கலகம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தினார்கள். அதனால் அவர் அவர்களுக்கு சத்துருவாய் மாறி அவரே அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினார். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய இந்த வசனம் எத்தனை வசனம் இது? பூர்வ நாட்களிலும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார். ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மேய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே? பாருங்க, இங்க ஆவியானவர் இருக்கிறாரு, தேவன் அவங்களை தூக்கி சுமந்தார்னு படிக்கிறோம். இங்க மோசேயையும் ஆண்டவர் இங்க வந்து நினைவு கூறுகிறார். இந்த 11ஆம் வசனத்துல சொல்லி இருக்கு, படிங்க திரும்ப 11ஆம் வசனம். ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசேயையும் தம்முடைய ஜனத்தை நினைவு கூர்ந்தார். பாருங்க, பூர்வ நாட்களையும் போட்டுட்டு நேரடியா ஜனங்களையும் போட்டிருக்கலாம்ல, ஏங்க மோசேயையும் நினைவு கூர்ந்தார்னு போட்டிருக்கணும்? இந்த மோசே தான் தேவன் தம்முடைய ஜனத்தை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவதற்கு தேவன் ஏற்படுத்தின ஊழியத்திற்கு அடையாளம். அப்படியானால் உங்களை என்னையும் ஆண்டவர் உயர் ஸ்தலங்களில் நடக்க வைப்பதற்கென்று ஊழியத்தை, ஊழியர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இங்கே ஊழியம் நடக்குது. முழு உலகத்திலையும் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அதற்கென்று ஒரு கூட்டத்தை ஆண்டவர், ஊழியர்களை பிரத்யேகமாக அழைத்து அபிஷேகம் பண்ணி வேறு பிரித்து வச்சிருக்கிறாரு. எதுக்காக? நம்மை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற அந்த பணியில் அவர்களையும் ஈடுபடுத்தி வைத்திருக்கிறார். உடன் வேலையாட்களாக, கிறிஸ்துவின் உடன் வேலையாட்களாக இந்த உயர் ஸ்தலங்களில் தம்முடைய ஜனத்தை நடக்க பண்ணுகிற இந்த வேலையில கிறிஸ்துவின் உடன் வேலையாட்களாக இருக்கும்படியாக ஆண்டவர் ஊழியர்களை, ஊழியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நாங்கள் இங்கே ஊழியம் செய்கிறோம். நாங்கள் யார்? உங்களை உயர் ஸ்தலத்தில் நடக்க வைக்கிறதுக்கு எங்களை அவருடைய உடன் வேலையாட்களாக எங்களை வச்சிருக்காரு. அதே மாதிரி எங்களை உயர் ஸ்தலத்தில் நடக்க வைக்கிறதுக்கு உங்களை பயன்படுத்துகிறார். உங்களுக்கு எங்களையும், எங்களுக்கு உங்களையும் பயன்படுத்துகிறார். நமக்கு இன்னும் வேற வேற பல ஊழியர்களை, அவங்க மூலமா வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தை, இப்படி பல விதங்களில் ஊழியங்களையும் ஊழியர்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி நம்மை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். அதனால ஊழியத்தையும் ஊழியர்களையும் நம்ம கனம் பண்ணணும். அது மட்டும் இல்ல, நாமும் ஆண்டவருக்காக நம்மால முடிந்த ஊழியங்களை செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா, 8, 9, 10 வசனங்களில் இதைத்தான் பவுலும் இங்கே வந்து குறிப்பிடுகிறார். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் 7 படிமா 7 அப்படி இருக்க நடுகிறவன் ஆனாலும் ஒன்றும் இல்லை, நீர் பாய்ச்சுகிறவன் 6 நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். உயர் ஸ்தலத்தை நடக்க பண்றதுக்காக நடுகிறதற்கு ஒருத்தர், நீர் பாய்ச்சுவதற்கு ஒருத்தர். படிங்க. தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நாங்கள் தேவனுக்கு யாரு? உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். பாருங்க, உயர்ந்த இடத்தை சொல்றார் பாருங்க, மாளிகை நீங்கள். அப்படியானால் நம்மை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவதற்கு, உங்களையும் என்னையும் உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவதற்கு தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியருக்கு, ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. இந்த இடத்துல ஊழியம் நடக்குது, ஊழியர்கள் இருக்கிறோம். எதுக்காக?
நம்மை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவதற்கு. அநேக நேரங்களில் எங்களுக்கு ஊழியம் செய்ய உங்களை பயன்படுத்துவார். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருப்போம், அந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கோம். எங்களுக்கு சோர்வு வரும்போது அந்த வார்த்தையை உங்களை கொண்டு எங்களுக்கு பேச வைப்பார். கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நான் பஸ்ஸில் ஏறி போகும்போது நம்ம சபையில் இருந்து நம்ம சபை விட்டு போன ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்க்க நேர்ந்தது. அப்படி பார்க்க நேர்ந்தப்போ ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி நம்ம சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, சிஸ்டர் இந்த மாதிரி இந்த ஒரு குறிக்கப்பட்டவங்களை பார்த்தேன், எனக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்துச்சு, மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. உடனே அவங்க, பாஸ்டர் பிரசங்கத்தில் அடிக்கடி நீங்கள் தானே சொல்லுவீங்க, மனிதன் மாறுவான், மறந்து போவான், மறைந்தே போவான். அவங்க மாறுவாங்க, மறப்பாங்க பாஸ்டர், கர்த்தர் தானே மாறாதவர். அவ்வளோதான். அந்த 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 மைண்டே மாறிடுச்சு அதோட. அப்போ இப்படி அநேக நேரங்களில் இப்படி தேவனே அப்படி நடத்துறார். அது நம்ம ஒருத்தர் சார்ந்து இருக்கணுங்கிறதுக்காக. அதாவது எனக்கு யாரும் வேண்டாம், நானே என்ன பார்த்துக்குவேன், எனக்கு யார் தயவும் தேவையில்லை அப்படின்னா யாரும் இந்த உலகத்தில் சொல்ல முடியாது. ஊழியக்காரங்க நாங்களும் சொல்ல முடியாது, நீங்களும் சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும்னு கடவுளே அப்படி அமைச்சு வச்சிருக்கிறாரு. அதாவது ஆண்டவரை சார்ந்து இருக்கணும், நம்ம எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் யெஷுவாவை நம்ம சார்ந்து இருக்கணும், பட் நம்ம எல்லாரும் ஒருத்தர் சேர்ந்து இருக்கணும். கடவுள் அப்படிதான் வச்சிருக்காரு. இந்த உலகத்தில் எனக்கு யார் தயவும் தேவையில்லை, என்னை யாரும் அசைக்க முடியாது அப்படிலாம் சொன்ன பெரிய பெரிய ஜாம்பவான்களே அவுட்டு. பெரியவங்க சொல்லுவாங்க, எனக்கு யாரும் வேண்டாம், யார் எனக்கு தேவையில்லைன்னு சொன்ன மண்ணாதி மண்ணெல்லாம் மண்ணை கவிட்டானா. யாரு வேண்டாம், நானே பார்த்துக்குவேன், அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொன்ன மண்ணாதி மன்னர்கள் எல்லாம் மண்ணை கவிட்டான். அதனால கடவுளுடைய சிஸ்டம் இப்படிதான். யெஷுவாவை சார்ந்து இருக்கணும், நம்ம ஒருவருக்கொருவர் சேர்ந்து இருக்கணும். கடந்த மாதத்தில் நம்முடைய அருமையான ஜோஷுவா பிரதர் நம்ம வீட்டுக்கு வந்து இங்கே ஆராதனை முடிஞ்சதுக்கப்புறம் என்கிட்ட சொன்னாங்க, பிரதர் இந்த மாதிரி ஜூப்ளின் பாஸ்டர் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க, அதாவது விதைப்பதை பற்றி நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அதை சரி கேட்கணுன்னு தான் நினச்சிட்டு தான் நான் மறந்துட்டேன். அப்புறம் 2 நாளைக்கு அப்புறம் திரும்பவும் வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. வந்து பாஸ்டர் இந்த மெசேஜை நீங்கள் கேட்டிங்களா? உடனே நான் இதை எடுத்துக்கொண்டேன், இந்த ஆவியானவர் ஏதோ அவங்க மூலமாக எனக்கு இது ஏதோ சொல்ல விரும்புகிறாரு, அதான் திரும்ப அவங்கள அனுப்பி திரும்ப ஞாபகப்படுத்துறான்னு சொல்லி அவங்க முன்னாடி தான் டவுன்லோட் பண்ணி ஈரோடுக்கு ஊழியங்களுக்கு போயிட்டு ஒரு ட்ரெயினில் வரும்போது அந்த மெசேஜை நான் கேட்டுக்கிட்டே வந்தேன். அந்த மெசேஜுடைய விளைவு கடந்த 2 மாதங்களாக ஒரு 2-3 ஊழியங்களுக்கு கர்த்தருடைய பெரிதான கிருபை விதைக்க அவரே உதவி செய்தார். நான் அதை டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை, அதை நான் சொல்லக்கூடாது. வலதுகை செய்வது இடதுகைக்கே தெரியக்கூடாது. அதாவது கர்த்தர் செய்த காரியத்துக்காக நான் அதை சொல்கிறேன். ஸோ பாருங்கள், அவங்க மூலமாக ஆண்டவர் வந்து திரும்ப திரும்ப அந்த 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 அதை சொன்னார். ஸோ அந்த விதைப்பது அந்த மெசேஜ் கேட்டோன்னா அது ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு பெரிய சேஞ்ச், ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கியது. இப்படி இங்கேருந்து நாங்கள் சொல்கிற வார்த்தை, எங்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிற வார்த்தை உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கோ அதே மாதிரி அநேக நேரங்களில் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறி இருக்கீங்க. உங்களை கர்த்தர் இப்படி மாற்றி இருக்கிறார். நான் சொன்னது இப்போ 1 2 அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். நிறைய பேர் என் வாழ்க்கையில் நம்ம சபையில் இருக்கிற நீங்கள் எல்லாரும் நிறைய விஷயத்தில் உங்களை கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். எத்தனையோ டர்னிங் பாயிண்ட்டுக்கு, திருப்பு முனைக்கு உங்களை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இப்படி ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்வதனுடைய நோக்கம் என்ன? இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குட்பட்ட நீங்களும் நானும் உயர் ஸ்தலங்களில் நடக்க வேண்டும் என்பதற்காக.
உயர் ஸ்தலத்தில் நடக்கணும். கடந்த வருஷத்தில் நம்ம சபையில் நடந்த ஒரு 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 விபரீதமான சம்பவம் நடந்த நேரத்தில் ரொம்ப சவுண்டு போன அந்த டைம், ஒரு மதிய நேரம் அப்படி இருக்கும், எல்லாம் வந்து போய் இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா நம்முடைய பிரியாஸ் ஃபோனை வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. கமாலியல் ஐயா பேசுகிறாங்க ஃபோனில். பாஸ்டர் பயப்படாதீங்க, கடைசி கால எழுப்புதல்ல உங்களை தேவன் பயன்படுத்த போறாரு, அதுக்கான ஒரு ஆயத்தம், ஒரு ப்ரிப்பரேஷனுக்குரிய காரியம் இது அப்படின்னு அவங்க ஃபோன்ல சொன்னாங்க. கர்த்தருடைய கிருபை, தேவன் அதை அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறார், செஞ்சிட்டு இருக்காரு. பாருங்க, அவங்க எங்கேயோ இருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய இந்த ஊழியம் எனக்கு அது மறக்க முடியல, இன்னைக்கு வரைக்கும் அது மறக்க முடியல. அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, நம்முடைய செல்லக்குமார் ஐயாவை தேவன் நமக்கு எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். இன்னும் எத்தனை பேரை கொண்டெல்லாம் நமக்கு ஊழியம் செய்கிறார் கர்த்தர். ஆகவே ஊழியமும் ஊழியர்களும் ரொம்ப முக்கியம். பாருங்க, இந்த லாக்டவுன் நாட்கள் அருமையாக நம்முடைய மோகன் சி ஐயா மூலமா எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க, லட்சோப லட்சம் கோடிக்கணக்கான பேர். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அது உண்டாக்கியிருக்கு, எத்தனை பேருக்குள்ள ஜெப ஆவியை கொண்டு வந்திருக்கு, நமக்குள்ள எவ்வளவு மாற்றங்களை அது உண்டாக்கி இருக்கிறது. இன்னும் நிறைய பேருடைய செய்தி, பாஸ்டர் கணத்துக்குரிய ஜோஷுவா எஸ்டவையாவுடைய செய்தி, பாஸ்டர் எல் ஜபராஜாவுடைய செய்தி, எத்தனை யூதர் அபிமாருடைய செய்தியை நம்ம கேட்குறோம். நான் அதெல்லாம் கேட்டு உங்களுக்கு அதை சொல்ல வைக்கிறார் என்ன. ஸோ அதாவது பாருங்க, ஏதோ ஒரு சின்ன வேர்டு நம்ம வாழ்க்கையை அப்படியே கம்ப்ளீட்டாக திருப்பி போட்டுரும். ஒரு முறை நான் யதார்த்தமாக ஜோஷுவா எஸ்டோவையோடைய மெசேஜை கேட்கறதுக்காக அப்படி நான் போகும்போது அன்னைக்கு பார்த்து ஃபாதர் பெர்க்மன் ஐயா தான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறாங்க. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. சங்கீதம் 16:8 கையை தட்டு உன் வாழ்க்கை மாறும் லட்டு. அடையப்பா, உன் வாழ்க்கை இனிமையா மாறிடும், எப்ப பார்த்தாலும் உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்காத, சங்கீதம் 16:8 நினைச்சு உன் கையை தட்டி ஆண்டவரை பாடு, அப்படி அவங்க சொல்றாங்க. பாருங்க, ஆண்டவர் யார் யார் மூலமா நம்ம எப்படிலாம் நமக்கு ஊழியம் செய்கிறார். உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறவர், ஊழியம் செய்கிறார், ஊழியத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கார். அடுத்தது எழுத்துக்களின் ரகசியம். எழுத்துக்களின் ரகசியம். இந்த யாட்ரிகேனிங்கிற இந்த எழுத்து இருக்கு பாருங்க, யோத், தாலேத், ரேஷ், காஃப், நுன், யோத். இதை சிங்கிள்ல போடுங்க, கரெக்டா போட்டு சொல்லுங்க டக்குன்னு. யோத், தாலேத், ரேஷ், காஃப், நுன், யோத். சிங்கிள் டிஜிட்ல ஆர்டினல் கார்டினல் போட்டா எவ்வளவு வருது? 15 கூட்டினா 30. 30னா என்ன? லாமேட். அப்ப எழுத்துக்களின் ரகசியம் நமக்கு ஒன்று சொல்லிக் கொடுக்குது. என்னது? நமக்கு உயர் ஸ்தலங்களில் நாம் நடக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேண்டும்? லாமேட் என்றால் போதனை, டு டீச். நமக்கு என்ன வேண்டும்? போதனை வேண்டும். நிறைய நம்ம தேவனுடைய வார்த்தையினால நம்ம போதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு வார்த்தையை கேட்டு எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையினால் போதனை அடைகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உயர் ஸ்தலங்களில் கர்த்தர் நம்மை நடக்க பண்ணுவார். சங்கீதம் 27 4-5 வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்தை ஆராய்கிறவர்களுடைய வாழ்க்கையில 2 பி ஆண்டவர் கொடுக்கிறார். 2 பீஸ். சங்கீதம் 27 4-5. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அவருடைய ஆலயத்தில் வேதத்தை ஆராய்ச்சி செய்வதையே நாடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்றதுனால என்ன நடக்குது பாருங்க. அடுத்த வசனம், இந்த நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, இது வந்து ப்ரொடெக்ஷன். அடுத்தது, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். ப்ரமோஷன்.
யாரு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வார்த்தையினால போதனை அடைகிறார்களோ, ஒவ்வொரு நாளும் நிறைய வசனங்களை நிறைய மெசேஜஸ் கேட்டு நல்ல வார்த்தையினால போதனை அடைகிறாங்க பாருங்க, வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. எப்போதும் வசனம் வசனம், தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை, நான் வார்த்தையை படிக்கணும், வார்த்தையை கற்றுக்கணும், வார்த்தையை நான் ஆராய்ச்சி பண்ணணும், என் ஆண்டவரை நான் அறிஞ்சிக்கணும் அப்படி சொல்லி வார்த்தை வார்த்தைன்னு இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு தானாவே அவங்க வாழ்க்கையில் 2 பீஸ் வரும். ஒன்று ப்ரொடெக்ஷன், இன்னொன்று ப்ரமோஷன். பாதுகாப்பு, உயர்வு. ஆகவேதான் உபாகமம் 33:3 இதை பரிசுத்தவான்கள் இந்த ரகசியத்தை அறிந்தபடியால் என்ன செய்யறாங்க? மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். கையில் இருக்கிற பரிசுத்தவான்கள் அவர் தலை மேல ஏறாம எங்க போய் விழுறாங்க? பாதத்தில் போய் விழுந்து தம்முடைய வார்த்தையினால் போதனை அடைகிறார்கள். எதுக்காக? இந்த வார்த்தையினால போதனை அடைஞ்சாதான் நமக்கு 2 உண்டு, ப்ரொடெக்ஷனும் உண்டு, ப்ரமோஷனும் உண்டு. பாதுகாப்பும் உண்டு, உயர்வும் உண்டு. நல்ல வார்த்தையினால போதனை அடையணும் சிஸ்டர், வார்த்தையினால போதனை அடையணும் பிரதர். நிறைய வசனங்களை கேட்கணும், வார்த்தையோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கணும். இதுதான் எழுத்துக்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ரகசியம். இந்த ரகசியம் தெரிஞ்சதுனால தான் மரியாள் என்ன பண்ணிட்டாங்க? அவர் வந்த உடனே நேரா போய் அவர் பாதத்தில் உட்கார்ந்து, சொல்லுங்கப்பா, நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழுத்துக்களின் ரகசியம். அடுத்த குறிப்பு ஒரு கேள்வி. ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? இந்த உயர் ஸ்தலங்களில் நம்மை ஆண்டவர் நடக்க பண்ணும்போது ஏன் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை? ஏன் பயப்பட வேண்டாம்? இந்த ஆபக்குக்கு 3:19 இப்படி சொல்லியிருக்கு பாருங்களேன். ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா, படிங்க ஆபக்குக்கு 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். அப்ப ஏன் பயப்பட வேண்டாம்? உயர் ஸ்தலத்தில் நடக்க பண்ணும்போது அவர் நமக்கு பலன் தருகிறது இல்ல, அவரே நம்முடைய பலனாக மாறுகிறார். அவர் பலப்படுத்துகிறார் என்று இல்லை, அவர் நம்மளை பலப்படுத்துறது இல்லை, அவரே நமக்கு பலனாக வந்துருவாரு. ஆகவே எதை கண்டும், எதை நினைத்தும், எதை யோசிச்சோம், சூழ்நிலைகளை கண்டோ இல்ல நடக்கிற காரியங்களை பார்த்தோ நமக்கு சுற்றிலும் 1000-16 பேர் விழுந்தாலும் நம்ம என்ன செய்ய வேண்டியது இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பாடுனது போல அந்த அடியை பாடுவோம். அந்த முதலடி மரணத்தினுடைய அந்த விளிம்புக்கு போனாலும் சரி, மரணத்துடைய விளிம்புக்கே நம்ம போயிருந்தாலும் சரி, நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? அவர் யாரு? பாதாளத்தை ஜெயித்தவர். பாதாளத்தை ஜெயித்தவர். பாதாளத்தை ஜெயிச்சவனே, பாதாளத்தை ஜெயிச்சவனே, நின்னில் நீ ஆசிக்கும், நின்னில் நீத்யம் ஆசிக்கும். அங்கடியே பாடுங்க. நித்யவின்றி தாழ்வரையில் இன்னும் பயப்படில்லா, நித்யவின்றி தாழ்வரையில் ஞான் தெள்ளும் பயப்படில்லா, பாதாளத்தை ஜெயிச்சவனே, பாதாளத்தை ஜெயிச்சவனே, நின்னில் நீத்யம் ஆசிக்கும், நின்னில் நீத்யம் ஆசிக்கும், அன்பின் தூவி
இஷ்டம் என் இஷ்டமாகா அன்பின் ரூபி இயேசுநாதா என் இஷ்டம் என் இஷ்டமாகா. எதை நினைச்சு பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? அவர் நமக்கு பலனை கொடுக்கிறது இல்லை, அவரே பலனா இருக்கிறார். சரி, அடுத்தது உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிறார். அடுத்தது இந்த ஸ்தலம்ங்கிற வேர்டு இருக்குல்ல, அது ஹீப்ரூல ஸ்தலம் அல்ல மலைகள்னு இருக்கு. சரியா? அந்த மலைகள், உயர்ந்த மலைகளில் நடக்க பண்ணுகிறார். அப்படியானா அடுத்து நம்ம படிக்க வேண்டிய காரியம் 5 மலைகள். தேவன் நம்மை நடக்க பண்ணுகிற உயர்ந்த 5 மலைகள். 5 மலை. இந்த 5 மலையிலையும் கர்த்தர் உங்களை என்னை நடக்க வைக்கிறார். நம்பர் 1, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. மோரியா மலை. நம்ம வாழ்க்கையில உங்களையும் என்னையும் ஆண்டவர் மோரியா மலையில் நடக்க வைக்கிறாரு. இந்த மோரியா என்றால் அர்ப்பணிப்பு. ஆபிரகாம் தனக்கு விருப்பமான ஈசாக்கை பலிபீடத்தில் வைக்கிறார். அர்ப்பணிப்பின் மலை, டெடிகேஷன், அர்ப்பணிப்பு. ஆண்டவரே, ஜீவனோ மரணமோ ஏதாகிலும் எனக்கு சம்மதப்பா. குயவன் கையில களிமண்ணை போல என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கிற அனுபவம் மோரியா மலை. கர்த்தர் நடக்கப்படுகிற உயர்ந்த மலை. இரண்டாவது சீனாய் மலை. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரம் முழுவதுமா நீங்க படிச்சு பாருங்க. அங்கே சீனாய் மலை. சீனாய் மலை தான் தேவன் கட்டளையை வெளிப்படுத்துகிறார். அப்போ தேவனுடைய கட்டளைகளை கவனிப்பது, அதான் சீனாய் மலை. எப்ப பார்த்தாலும் வெறும் ஆசீர்வாதத்தை மட்டுமே கவனிச்சுட்டு இருக்க கூடாது. தேவனுடைய கட்டளைகள், எதை செய்ய சொல்றாரு, எதை செய்ய வேண்டாம்னு சொல்றாரு, அதை நம்ம கவனிக்கணும். கட்டளையின் மலை சீனாய் மலை. மூன்றாவது 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கர்மேல் மலை. இந்த கர்மேல் மலை தான் எலியா இருக்கிறார். அவரை பற்றி அவர் சொல்றாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். அப்ப கர்மேல் மலை என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற அனுபவம், அதாவது தேவ சமூகத்தை அனுபவிக்கிறதான அனுபவம். முதல்ல மோரியா மலை, இரண்டாவது சீனாய் மலை, மூணாவது கர்மேல் மலை, நாலாவது மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரம், மறுரூபமலை. நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணித்து தேவனுடைய கட்டளைகளை கவனித்து கைக்கொண்டு தேவ சமூகத்தை நம்ம அனுபவிக்கும் போது நம்ம வாழ்க்கை படிப்படியா என்ன ஆயிரும்? மறுரூபமாகிவிடும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாகிக் கொண்டே இருக்கும். அடுத்து கடைசியா வெளிப்படுத்தல் 14:1-5 வரைக்கும் சீயோன் மலை. ஆட்டுக்குட்டியானவரோடு கூட 144,000 பேரின் கூட்டத்தில், அந்த மணவாட்டி கூட்டத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு கூட நிற்கிற யுகாயுகமாய் அவரோடு வாழ்கிற புதிய எருசலேம் மணவாட்டியாக சீயோனிலே போய் பிதாவின் முகத்தை தரிசிக்கிற அந்த நித்திய பாக்கியத்தை பெறக்கூடியதான அந்த சீயோன் மலையின் அனுபவத்துக்கு நேராக 5வதாக கர்த்தர் நடத்துவார். இதுதாங்க இந்த உயர்ந்த மலை. 5 மலைகள். என்ன மலை? 5 மலை. என்னென்ன மலை? மோரியா மலை என்ன அர்த்தம்? அர்ப்பணிப்பு. இரண்டாவது அப்படின்னு என்ன அர்த்தம்? கட்டளையை கவனிப்பது. மூணாவது
அப்படின்னு என்ன அர்த்தம்? சமூகத்தை அனுபவிப்பது. 4வது மறுரூபமலை. அங்க என்ன நடக்கும்? நம்ம மறுரூபமாகும். கடைசி எங்க போய் நம்ம நிக்கணும்? சியோன் மலையில யுகாயுகமா நித்திய பாக்கியம். அதான் நமக்கு நித்திய பாக்கியம். அடுத்தது அடுத்த குறிப்பு, இந்த உயர் ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுகிறவர் ஒப்பிடப்பட முடியாதவர். அவரை நம்மளால ஒப்பிடவே முடியாது, எதோடையுமே ஒப்பிட முடியாது. திரும்ப இந்த ஆபக்குக்கு 3:19 படிச்சீங்கன்னா, ஆபக்குக்கு 3:19 படிங்க, திரும்ப படிங்க. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன். யார் பலன்? ஆண்டவராகிய கர்த்தர், யெகோவா, யாவே. இந்த யாவே தான் ஒப்பிடப்பட முடியாதவர். இன்னொரு சொல்ல போனா ஒப்பிடப்பட முடியாத நாமம். இந்த நாமத்தை தான் மோசே இடத்துல கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அதாவது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு என் பேர் தெரியும், ஆனா நான் உங்களுக்கு அப்படி அறியப்படல, ஆனா உனக்கு நான் என்ன அப்படி அறிய பண்ணுகிறேன். யெகோவா நமக்கு தெரியும். 9 அர்த்தம் மனப்பாடமா நீங்க சொல்லிடுவீங்க. 9 அர்த்தம் என்னது? இருந்தவர், இருக்கிறவர், இனிமேலும் இருப்பவர், மாறாதவர், நினைத்திருக்கிறவர், கரத்தை உடையவர், ஆணிகள் கடாப்படாய் தொங்குகிறார், முந்தினவர், பிந்தினவர். யாத்திராகம 6:2 இந்த நாமத்தில் தான் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். வாசிங்க யாத்திராகம 6:2. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. நான் அவங்களுக்கு அப்படி அறியப்படல. என் பேர் தெரியும், ஆனா நான் உங்களுக்கு அறியப்படல. அப்படி நான் தரிசனமாகல, ஆனா உனக்கு நான் தரிசனமாகிறேன். நான் ஒப்பிடப்பட முடியாதவர், 9 விதமான தன்மைகளை உடையவர் என்று காண்பிக்கிறார். அருமையானவர்களே, நான் யெகோவா அப்படின்னு சொல்றார். ஒப்பிடப்பட முடியாத நாமம். அடுத்த குறிப்பு, எத்தனாவது குறிப்பு வந்திருக்கோம்? இப்போ எத்தனாவதுக்கு வர போறோம்? 11. ஓட வேண்டிய அனுபவம். நல்லா கவனிங்க. இங்க அவர் நம்மளை நடக்க தான் பண்றாரு, ஆனா நடந்துகிட்டே இருக்க கூடாது. நடக்கிற நாம் அடுத்த ஒரு லெவலுக்கு போகணும். நடந்துகிட்டு இருக்கிற நாம், நடக்க பண்ணுகிற நம்மை அடுத்தவர் என்ன செய்கிறார்? ஓட வைப்பார். எப்படிங்க தெரியும்? இந்த ஆபக்குக்கு 3:19 ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி. மான் நடக்குமா ஓடுமா? சொல்லுங்க. அப்ப மான் காலை போல மாத்துறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? என் பிள்ளை, நீ எப்பயுமே நடந்துகிட்டு மட்டுமே இருக்க கூடாதுப்பா. உன்னை நடக்க மட்டும் வச்சுட்டு அப்படியே விட மாட்டேன். நடக்கிற உன்னை நான் என்ன செய்வேன்? ஓட வைப்பேன். அதுக்கு தான் மான் கால். மான் கால். உங்களை என்னையும் மான் கால்களை போல நம்முடைய கால்களை பலப்படுத்தி கர்த்தர் நம்மளை ஓட வைக்கிறாரு. நீங்களும் நானும் வெறும் நடந்துகிட்டே இருக்கிற கூட்டம் அல்ல, நடக்கிற நாம் அடுத்து ஓடணும். ஆகவேதான் ஏசாயா 40 கடைசி நமக்கு தெரியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பட அடைந்து கழுகளை போல சட்டை விரித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் கடைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. நடக்கிற நாம் ஓட வேண்டும். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்றத்தின் திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். பவுல் சொல்லும்போது சொல்றார் 2 தீமோத்தேயு 4:7-8 நான் நடந்து என்னுடைய நடக்கையை முடித்து விட்டேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? ஓட்டத்தை முடித்தேன்.
ஸோ நடக்கிற நீங்களும் நானும் உங்களை என்னை அவர் என்ன செய்கிறாரு? ஓட வைக்கிறார். நம்மளா ஓட முடியாது, அவரே நம்மளை ஓட வைக்கிறார், ஓட வைப்பார். கடைசியாக ஔஷதமான முடிவு. ஔஷதம்னா தெரியுமா? ஔஷதம் நீதிமொழிகள் அந்த அப்படி ஒரு வசனம் இருக்கு. ஔஷதம், ஔஷதம்னா மனமகிழ்ச்சி, நல்ல ஔஷதம். ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம். சரியா? மருந்துக்குரிய அது ஒரு வடமொழி வார்த்தை. அது ஔஷதம். மனமகிழ்ச்சி நல்ல மருந்துங்க, அப்படி ஒரு பாட்டு கூட இருக்கு. நம்ம நல்ல டாக்டர் சொன்ன மருந்துங்க. ஸோ மனமகிழ்ச்சி ஔஷதம். ஸோ ஔஷதமான முடிவு. உங்களை என்னை ஆண்டவர் உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணி கடைசியில் ஒரு ஔஷதமான, அதாவது ஒரு ஆரோக்கியமான, அங்கே மருந்து என்பது என்னன்னா ஒரு ஆரோக்கியமான முடிவுக்கு நேராக தேவன் நம்மை கொண்டு போகிறார். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தான். நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவானவைகள். சோ அப்படி ஆரோக்கியம் நிறைந்த, மாதந்தோறும் புதுக்கனியை கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடுகிற மகிமையான புதிய எருசலேமுக்குள்ள நம்மளை கொண்டு போய் நம்முடைய வாழ்க்கையை அங்கதான் முடிய வைக்க போறாரு. சோ இந்த முடிவு சாதாரண முடிவு இல்ல, ஔஷதமான முடிவு. உங்களுக்கு எனக்கும் நம்முடைய ஆண்டவர் வைத்திருக்கிற முடிவு ஔஷதமான முடிவு. அதாவது நல்ல தமிழ்ல சொன்னா ஆரோக்கியமான முடிவு. ஆரோக்கியம் நிறைந்த இலைகள். எப்போதும் அங்க ஆரோக்கியம் இருக்கும். அங்க வியாதியே இல்ல, பலவீனமே இல்ல, கண்ணீர் இல்ல, மரணம் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆட்டுக்குட்டியானவரே எங்கே விளக்கு, ஆட்டுக்குட்டியானவரே எங்கே வெளிச்சம். நீங்களும் நானும் அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி கூட்டமாய் புதிய எருசலேமில் போய் நம்முடைய வாழ்க்கையை முடிக்க போறோம். இதுதான் ஔஷதமான முடிவு. இவ்விதமாக உயர் ஸ்தலங்களில் நம்மை நடக்க பண்ணுகிற ஆண்டவர் இனி வரப்போகிற 2022 வருஷத்தில் இப்படியே நம்மை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். 12 காரியம் படிச்சிருக்கோம். அர்த்தம், ஆயத்தம், இணைந்த கைகள், ஈடு இணையற்றவர், உணர வேண்டிய படிப்பினை, ஊழியத்தை ஏற்படுத்துதல், எழுத்துக்களின் ரகசியம், ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, 5 விதமான மலைகள், ஒப்பிடப்பட முடியாதவர், ஓட வேண்டிய அனுபவம், ஔஷதமான முடிவு. சரி, எழுந்து நிற்க போறோம். இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தது முழுக்க முழுக்க கர்த்தர் தான் எனக்கு உதவி செஞ்சார். ஏன் தெரியுமா? நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த நோட்டு எங்கன்னே தெரியல. பிரதர் ஜெபம் நடத்தும் போது இந்த நோட்டை தேடி எப்படியா எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா நோட்டு கிடைக்கல. யெஷுவாநாதா பாயிண்ட் எல்லாம் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. ஏன்னா அது 2 வாரத்துக்கு முன்னாடியே எழுதி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். நோட்டில் இருக்கு. நோட்டில் தான்ப்பா இருக்கு. என் ஹார்ட்டுக்கு அதை நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து சார்ந்து தேவனை நம்பி நிற்க உதவி செஞ்சார். கிருபை கர்த்தர் எல்லாத்தையும் சொல்ல வைத்தார். அவருடைய கிருபை. இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் தான் முழுக்க முழுக்க உதவி செய்தார். எழுந்து நிற்போம். கர்த்தர் நல்லவர். நம்மை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணுகிற ஆண்டவர் அப்படியே நம்மை நடக்க பண்ணுவாராக. அப்படி எழுந்து நிற்போம். எழுந்து நின்று
கர்த்தாவே என்பலனே அந்த பாட்டில் பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி அந்த அடி நம்ம பாடி நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். எஃப் மைனர். கர்த்தாவே என்பலனே பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி நீதியின் சால்வையை எனக்கு தந்து நீதியின் சால்வையை எனக்கு தந்து உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். உணர்ந்தவர்களாக பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி நீதியின் சால்வையை எனக்கு தந்து நீதியின் சால்வையை எனக்கு தந்தீர் உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். கர்த்தாவே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமும் நீர் என் கேடகம் நீர் ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர். துருகமும் நீர் என் கேடகம் நீர் ரட்சண்ய கோம்பும் அடைக்கலம் நீர். கர்த்தாவே கூர்ந்திடுவே. ஆமே கர்த்தாவே என் பலனே. ஆமே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஆமே கர்த்தாவே என் கைகள் கட்டி ஆவி நிறைந்து தேவ பலத்தை பெற்றுக் கொள்வோமா? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உயர் தலையில் நடக்கப்படுகிற ஆண்டவர் நம்மை அப்படியே நடக்க பண்ணுவாராக. நம்மை அப்படியே நடக்க பண்ணுவாராக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. Thank you அப்பா. Thank you அப்பா. Thank you அப்பா. ரிபானா கரபானா. Thank you Lord. Thank you Lord. Thank you அப்பா. Thank you Lord. Thank you Lord. Thank you அப்பா. ரெண்டு கரத்தை உயர்த்தி பலத்தினால் என்னை இடைகட்டி மான்களின் கால்களை போலாக்கி நீதியின் சால்வையை எனக்கு தந்தீர். நீதியின் சால்வையை எனக்கு தந்தீர். உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். உயர்தலத்தில் என்னை நிறுத்துகிறார். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீங்க எங்களை உயர் ஸ்தலங்களில் நடக்க பண்ணும்படியாக எங்களை எப்படியெல்லாம் நீங்க நடத்துவீங்கன்னு சொல்லி எங்களுக்கு 12 குறிப்புகளை எங்களுக்கு நீங்கள் சொல்லித்தந்த தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த ஒவ்வொரு காரியமும் ஆவியானவரே எங்கள் இருதயத்தை நீங்கள் அதை எழுதியிருக்கீங்க. தொடர்ந்து அது கிறுக்கப்படாதபடிக்கு, சாத்தானது எந்த விதத்திலும் பொறுக்கி விடாதபடிக்கு நீங்கள் அதை எங்களுக்குள்ள நினைச்சிருக்க உதவி செய்யுங்க. சொன்னவர் நிச்சயமாக நீங்கள் அப்படி செய்வீங்கப்பா. எங்களுக்காக நீங்கள் வச்சிருக்கிற அந்த 5 மலைகளுக்காக உமக்கு நன்றி. அர்ப்பணிப்பில் தொடங்கி மோரியாவில் தொடங்கி எங்கள் வாழ்க்கை சியோனில் முடியட்டோம்ப்பா. நீங்கள் நடத்தப்படுற தயவுக்காக உமக்கு நன்றி. ஔஷதமான முடிவுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைப்பா. நீங்கள் எங்களுக்கு பலனாக இருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி.
தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. நீங்கள் பலப்படுத்தி அனுப்புகிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. உயர் ஸ்தலங்களில் நடக்கப்படுகிற உம்மோடு நாங்கள் நெருங்கி உறவாட உதவி செய்யுங்க. உங்கள் அன்பு கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் யெகோவா மஷியாக் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எஃப் மேஜர், எஃப் எஃப். ஷ்மா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேinu அடோனாய் ஏகாத் ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேinu அடோனாய் ஏகாத் ஷமா இஸ்ராயேல் அடோனாய் எலோஹேinu அடோனாய் ஏகாத். நம்ம சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழுமே பரிசுநாமத்தை சோதரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. நோய்கள் எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு நிற்கிறவை நாளுக்கு நடிமுடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குறார். கழுகுக்கு சமானமாயின் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமேன். எல்லாம் இடதுகை இதயத்தில் வைத்து வலதுகை ஆண்டவருக்கு உயர்த்தி இவரே கேகா யாவை வயீஷ்மரேகா யாயேர் யாவே பனாபிலேகா விகுனேகா ஈசா யாவே பனாபிலேகா வயாசெம்லேகா ஷலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்கும் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் பிரசன்னாய் உனக்கு சமாதானம் ஷலோம் கட்டளையிட கடவர். வானமகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். வானமகலும் பூமி அழியும் வேத வசனம் நிலைத்திருக்கும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். பரமன் வேதம் எனது செல்வம் பரவசம் நிதம் அருளும். சத்திய வேதம் பக்தரின் கீதம் சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம்